திரு மெய்யப்பன் ராமசாமி, இப்போ இந்த நியாய யாத்ரா பிப்ரவரி 1லேருந்து பிப்ரவரி 28 வரைக்கும் ஒரு படிவத்தை கொடுத்தாங்க. ஐஎன்எல்சி, அதாவது இந்திய நேஷனல் காங்கிரஸ் ஐஎன்சி, அவங்க தொண்டர்கள் எல்லா இடத்துலையும் விநியோகம் பண்ணுறாங்க. குறிப்பாக வட மாநிலங்களில் கவு பெல்ட்டில் இது இளைஞர்களுக்கான ஒரு அறிவுறுத்தல், கையொப்பம். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, டிஜிட்டல் ஃபார்மேட்டாகவும் கூட காங்கிரஸ் இது பெரும் பிரச்சாரமாக முன்னெடுக்கின்றது. தேஜஸ்வி யாதவ் நான் 17 லட்சம் பேருக்கு வேலையை உருவாக்கியிருக்கிறேன் என்று சொல்கின்றார். அக்னிபாத்தில் முத்துமாக ஒரு டிஸ்கிரிமினேஷன், அதுவும் தேச பாதுகாப்பில் கான்ட்ராக்ட் லேபரா, அவர்களுக்கு எந்த ஒரு உரிமையும் இல்லை. இதைத்தான் நாங்கள் விவாதம் நடத்தினோம். மற்ற துறைகளெல்லாம் நீங்கள் கான்ட்ராக்ட் போடலாம், இராணுவ வீரர்களுக்கு எப்படி போட வட இந்தியாவில் பெரிய கொந்தளிப்பு வந்தது. அதை இப்பொழுது அறுவடை செய்வதற்கு காங்கிரஸ் முயற்சிக்கிறதா? அதில் உள்ள நியாயங்கள் உண்டு தானே, எப்படி பார்க்கின்றீர்கள் திரு மெய்யப்பன்? பாரத மண்ணிற்கும் தமிழ் மக்களுக்கும் முதற்கண் வணக்கங்கள். நீங்க மிகவும் மதிப்பிற்குரிய நெறியாளர் சுஃபியான் அவர்களே, எனக்கு கவு பெல்ட் கான்ஸ்டிடியூஷன்லயோ இல்ல எங்க சட்டத்திலயோ இல்ல எந்த டிஃபைன் பண்ணிருக்காங்க அப்படின்னு நீங்க சொல்ல முடியுமா? பேசுறார் இல்ல கவு பெல்ட் எங்க அப்படின்னு நீங்க டிஃபைன் பண்ணிருக்க முடியுமா? நீங்க தொடர்ந்து பேசுங்க மெய்யப்பன், தொடர்ந்து பேசுங்க. இப்ப கிளியரா இருக்கா? இப்ப ஆடியோ கிளியரா இருக்கா? ஆடியோ கிளியரா இருக்கு, பேசுங்க மெய்யப்பன். இல்ல, பாரத மண்ணிற்கும் தமிழ் மக்களுக்கும் முதற்கண் வணக்கங்கள். இல்ல, கவு பெல்ட் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறீங்க. கவு பெல்ட் அப்படின்றது எங்க டிஃபைன் ஆயிருக்கு? கவு பெல்ட் அப்படின்றது எந்த ரீஜனை குறிக்கிறது? சட்டத்திலேயோ இல்ல நம்மளோட அபிஷியலாவோ எங்கேயாவது கவு பெல்ட் அப்படின்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிருக்கோமா அப்படின்னு சொல்ல வேண்டிய தேவை இருக்கு. ஒன்று. இரண்டாவது, நிறைய பேர் அக்னிவீர் திட்டத்தை மொத்தமா ஸ்கீம் என்னன்னே தெரியாம இன்னைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஸ்கீமோட சாராம்சங்களையும் என்னன்னு பாருங்க. 4 வருடங்கள் முடித்த பிறகு அதுல இருக்க 25% டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் ஃபுல் சர்வீஸ்க்கு ஆகுறாங்க. அது இல்லாம ரிமைனிங் இருக்க 75% இருக்காங்கல்ல, அவங்களுக்கு 12 லட்சம் உதவித்தொகையாக அவர்கள் கல்விக்கு இல்லாட்டி அவர்கள் சுய உதவிக்கு அவர்கள் தொழில் அமைப்பதற்கு இது எல்லாத்துக்கும் 12 லட்சம் கொடுக்கப்படுகிறது. அது வருடம் அந்த 12 லட்சம் இன்ஃபிளேஷனுக்கு ஏற்ற மாதிரி இல்ல மார்க்கெட் ரிக்வயர்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அது மாற்றி அமைக்கப்படும். இது இல்லாம அவர்கள் மத்திய, அதாவது சென்ட்ரல் எஜுகேஷனல் சிஸ்டம்ஸ்லயோ இல்ல ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ்லயோ அவர்கள் படிக்கிறதுக்காக முன் வராங்க அப்படின்னா அது எல்லாத்துக்குமே அவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படுகிறது. இது இல்லாம அவர்கள் வேறு விதமான டிஃபென்ஸ் போர்சஸ், அதுவும் பாராமிலிட்டரி போர்சஸ்க்கு போகணும் அப்படின்னா சென்ட்ரல் ஆர்ம்ட் போர்சஸ்க்கு, சிஆர்பிஎஃப்க்கு, அதுக்கு எல்லாத்துக்கும் அவர்களுக்கு முன்னுரிமை. அது இல்லாம அவர்களுக்கு அதிக மதிப்பெண்கள் கொடுக்கப்படும். ஏன்னா அவர்கள் ஏற்கனவே பயிற்சி பெற்றவர்கள் அப்படின்றதெல்லாம். இது இல்லாம ரெக்ரூட்மெண்ட் போர்சஸ் ஆர்மிக்கு இது ஒண்ணு மட்டும்தான் ரெக்ரூட்மெண்ட் சிஸ்டம் கிடையாது. நம்ம இந்தியன் ஆர்மிக்கு பல விதமான ரெக்ரூட்மெண்ட் சிஸ்டம் இருக்கு. நம்ம அந்த அனைத்து இருக்கிற ரெக்ரூட்மெண்ட் சிஸ்டமையும் பார்க்க வேண்டிய தேவை இருக்கு. என்னென்ன ரெக்ரூட்மெண்ட் சிஸ்டம்? நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமிக்கு ரெக்ரூட்மெண்ட் இருக்கு, அதுக்கப்புறம் கம்பைன்ட் டிஃபென்ஸ் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் இருக்கு, அதுக்கப்புறம் டெக்னிக்கல் கிராஜுவேட் கோர்ஸ் இருக்கு, ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் இருக்கு. இந்த எல்லா கமிஷன்ஸும் நம்ம யாரையும் நிறுத்தி வைக்கல, அது எல்லாமே இன்னும் கண்டினியூ ஆக போறது. டைரக்டா இருக்கிற ரெக்ரூட்மெண்ட் சிஸ்டம்ல முன்னாடி 50,000 பேர் ரெக்ரூட் பண்ணிட்டு இருந்தாங்க வருஷத்துக்கு, அது இப்ப 46,000 பேராக குறைத்திருக்கிறார்கள். அந்த 46,000 பேர்ல 25% ஃபுல் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு போவாங்க, மீதி ஃபுல் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு போக மாட்டாங்க, பாராமிலிட்டரி போர்சஸ்க்கு போவாங்க, இல்ல அவர்கள் கல்வி தேர்ச்சி பெறலாம், மற்ற தேர்ச்சிகள் பெறலாம். ஏன்னா நம்மளோட இப்போ இருக்கிற ஆர்ம் போர்சஸ் சிஸ்டம் நம்ம மாடர்னைஸ் பண்றோம். மேன் பவர் மட்டும் அதிகமா இருக்க தேவையில்லை, டெக்னிக்கல் எக்யூப்மெண்ட் ஹேண்டில் பண்றவங்க, ட்ரோன்ஸ் ஹேண்டில் பண்றவங்க, கம்ப்யூட்டர் ஹேண்டில் பண்றவங்க, டேட்டா அனலிட்டிக்ஸ் ஹேண்டில் பண்றவங்க, சைபர் வார்ஃபேர் ஹேண்டில் பண்றவங்க, மெடிக்கல் டெக்னாலஜி ஹேண்டில் பண்றவங்க, பயோடெக்னாலஜி ஹேண்டில் பண்றவங்க, இவங்களெல்லாம் நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். சோ நம்ம ஆர்ம்டு போர்சஸ் கிரவுண்ட்ல மட்டும் இன்க்ரீஸ் பண்றதுனால அது பயன் கிடையாது. உலகத்துல இருக்க எல்லா ஆர்ம்டு போர்சஸும் இன்னைக்கு மாடர்னைஸ் ஆகிட்டு இருக்கு. உலகத்துல இருக்க எல்லா ஆர்ம்டு போர்சஸும் இன்னைக்கு மாடர்னைஸ் ஆயிட்டு இருக்கு. இந்த காலகட்டத்துல நம்ம இந்திய ஆர்ம்டு போர்சஸ் மட்டும் நம்ம வெறும் கிரவுண்ட் போர்சஸ் வச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னா அது தவறான விஷயம். நம்ம அதை மாடர்னைஸ் பண்ணணும். மாடர்னைஸ் பண்ணணும்னா என்ன தேவை? டெக்னிக்கல் ரெக்ரூட்மெண்ட் அதிகமாகணும். இந்த போன 8 ஆண்டுகள்ல பாத்தீங்கன்னா டெக்னிக்கல் ரெக்ரூட்மெண்ட் டிஜிசி கீழ, அதாவது டெக்னிக்கல் கிராஜுவேட் கோர்ஸ் கீழ அதிகமா இருக்கு, நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமி கீழ அதிகமா இருக்கு. அப்ப இதெல்லாம் நம்ம கணக்குல எடுத்துக்கிறது கிடையாது. நம்ம இன்னைக்கு நம்ம வெறும் இதுனா பேசிக் ஆர்ம்டு போர்சஸ் மேன் பவரை மட்டும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணல அப்படின்னு தவறாக கூறுகிற கருத்து. நம்ம மாடர்னைஸ் பண்ணணும் அப்படின்ற தேவை இருக்கு. அந்த மாடர்னைசேஷன் சிஸ்டம்ல நம்ம என்னெல்லாம் பண்றோம்னு பார்க்கல. 4 வருடத்துக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேள்வி கேட்டாங்க. அவங்க எல்லாருக்கும் ஸ்காலர்ஷிப் சிஸ்டமும் அவங்களுக்கு அட்வான்ஸ் அகடமிக் பிளேஸ்மெண்ட்டுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க. இது இல்லாம அவங்களுக்கு ஜாப் ட்ரைனிங்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. இது இல்லாம அந்த 12 லட்சம் உதவித்தொகை இருக்கு. இதெல்லாம் யாரும் கணக்குல எடுக்கிறது கிடையாது. இதெல்லாம் விட்டுருங்க. இது இல்லாம ஃபேக்சுவலா சொன்ன சில தவறுகள் வேற பார்க்கணும். நம்ம ஆர்எஸ்எஸ்க்கும் சுதந்திர போராட்டத்துக்கும் கணக்கே கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. ஆர்எஸ்எஸ் நிறுவர் டாக்டர் ஹெக்டேவார் அவர்கள் காங்கிரஸோட 1920 நாக்பூர்
ரிசப்ஷன் கமிட்டியோட மெம்பரா இருந்திருக்காரு. அப்போ 3000 பேரை அங்க வந்து வழி நடத்துறதுக்கும் அந்த கூட்டத்தை நடத்துறதுக்கும் அவரு பொறுப்பாளரா இருந்திருக்காரு. அப்ப அது கணக்கு கிடையாது. அப்போ வீர் சாவர்கர் எங்க இருந்திருக்காரு? வீர் சாவர்கர் சுதந்திர போராட்டத்துக்காக போராடி அதனாலதான் அவர் செல்லார் ஜெயில காங்கிரஸ்ல இருக்கும்போது போராடினார். வெளில போன பிறகு வீர் சாவர்கரை வந்து சுதந்திர போராட்ட வீரர்னு அவங்க கணக்கெடுத்துக்க மாட்டாங்க. வீர் சாவர்கர் சுதந்திர போராட்டத்தில் இருந்தார். காமெடி பண்றாரு சார். சரி, நன்றி சார். மன்னிப்பு கேட்டாரு. பிரிட்டிஷ்காரன் கால்ல வந்து கெஞ்சினார் சார். ஐயா விட்டுருங்க ஐயா, ஐயா காப்பாத்துங்க ஐயா. ஒரே ஒரு எஸ் ஆர் நோ தான். இந்திரா காந்தி அவர்கள் வீர் சாவர்கர் அவரை செலிப்ரேட் பண்ண வேண்டிய சுதந்திர போராட்ட வீரர்னு சொன்னாங்களா இல்லையா? அவங்க நோன்னு சொன்னாங்களா அப்படின்னு நீங்க கணக்கெடுப்பீங்க. ஹிஸ்டரியில என்ன பார்லிமென்ட் மெய்யப்பன், நான் ஒரு கேள்வி, அதை மட்டும் பதில் சொல்லுங்க, நான் உள்ள வந்துடுறேன். வீர் சாவர்கர் அன்னைக்கு நான் கோஆர்டினேட் மூவ்மெண்ட் இருந்துச்சு, ஒத்துழைமை இயக்கம், உப்பு சத்தியாகிரகம், நிறைய இருந்துச்சு. வெள்ளையனே வெளியேறலாம் 1942 45 லாகூர் மாநாட்டிலே சுதந்திரம் டெக்ளேர் ஆயிட்டு. வீர் சாவர்கர் எந்த போராட்டத்தில் யாரோட சேர்ந்து போராடினா, நீங்க அதை தகவல் சொல்லுங்க. அவங்க இது பகத்சிங், லோக்மான்ய திலக், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இவர்கள் எல்லாரும் அதே ஒவ்வொருத்தருக்கும் போராடுவதற்கான வேறு வேறு யுக்தி இருந்தது. வேறு வேறு அமைப்புகளோட சேர்ந்து போராடினார்கள். அதனால வேறு வேறு அமைப்புல போராடினாங்க. அப்படி ஒரு அமைப்பு காங்கிரஸ் தான் சார் அன்னைக்கு இருந்துச்சு. நீங்க பாத்தீங்கன்னா அன்னைக்கு திலகர் சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் வந்து சுதந்திர போராட்ட வீரர் கிடையாது. அவர் ஏன்னா லாகூர் ப்ரோக்ளமேஷன்ல அவர் பார்ட்டிசிபேட் பண்ணல. பகத்சிங் வந்து அதுல பார்ட்டிசிபேட் பண்ணல. அவர் காங்கிரஸோட அமைப்பாளர் கிடையாது, அவர் உறுப்பினர் கிடையாது. லோக்மான்ய திலக் அதுல உறுப்பினரா இருந்தாரு. அதுக்கப்புறமா அவர் தனியாக ஒரு அமைப்புல இருக்காரு. அதே மாதிரி இது என்ன, நம்ம வந்து இங்க சுப்பிரமணிய பாரதியார் எடுத்துப்போம், நம்ம வந்து இதென்ன வீரபாண்டிய கட்டபொம்மன் எடுத்துப்போம், இதென்ன மன்னிக்கணும், நம்ம அந்த மாதிரி தமிழர்கள்லாம் எடுத்துப்போம். இவர்கள் எல்லாருமே இந்த இதுல அமைப்புலாம் பார்ட்டிசிபேட் பண்ணல, இல்ல அந்தந்த ஈவென்ட்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணல. அப்ப அவர்கள் சுதந்திர போராட்ட வீரர்கள் கிடையாது. அவங்க காங்கிரஸ்காரங்க, ஆர்எஸ்எஸ் காரங்க கிடையாது. பாரதியார் காங்கிரஸ்காரர். ஒரு புள்ளியில இருந்து வருவோம். நண்பர் வந்து இந்த அக்னிவீர் திட்டம் வந்து மிகச்சிறந்த திட்டம், உன்னதமான திட்டங்கிற அளவுக்கு உச்சி முகந்திருக்கிறாரு. உண்மை அது இல்லை. திரு மெய்யப்பன் சார், உங்களுடைய கருத்தை சுருக்கமா வைங்க சார். மெய்யப்பன் சார். சோஃபியான் சார், மிக்க நன்றி. மிக வருத்தமான தினம். ஏன்னா இந்த மாதிரி பங்கீடுகள்ல பல நாள் நான் வந்து பங்கெடுத்துட்டு இருக்கேன். ஆனா இன்னைக்கு இருக்க அளவுக்கு வருத்தம் கிடையாது. அரசியல் காரணமாக ஒரு சுதந்திர போராட்ட வீரரை இழிவாக பேசுவது, சுதந்திர போராட்ட வீரரோட தனி மனித கருத்தோட ஒத்து போகல அப்படின்னா அந்த கருத்தை நம்ம எதிர்க்கலாம், அவரோட பயணத்தை நம்ம எதிர்க்காம இருக்கலாம். ஆனால் ஒருவரை இழிவாக பேசுவது தவறு. ஏன்னா என்ன காரணமாக அவர் சுதந்திர போராட்டத்தில் அவர் பங்கேற்றுக் கொண்டிருக்கிறார், அதற்கான ஆதாரங்கள் இருக்கு. அவர் செல்லார் ஜெயில இருந்திருக்காரு. அதை பேஸ் பண்ணி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அதற்கான மியூசியம்ல இது நடத்திட்டு இருக்காங்க. அதை வந்து இந்திரா காந்தி அவர்கள் பாராளுமன்றத்துல ஃப்ளோர் ஆஃப் தி ஹவுஸ்ல பேசியிருக்காங்க. லோக்சபா ரெஜிஸ்டர்ல ரெக்கார்டடா இருக்கு. இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு சுதந்திர போராட்ட வீரரை தவறாக பேசுவது மிக வருத்தத்தக்கமான விஷயம். அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒன்று. இரண்டாவது, ராணுவ வீரர்களுக்கு என்ன தேவை அப்படின்றது எல்லாருமே தெளிவா பேசிட்டு இருந்தாங்க. அல்ல எனக்கு வேறு கருத்து இருக்கலாம், தோழர் லெனின் அவர்களுக்கு வேறு கருத்து இருக்கலாம், அண்ணன் இனியன் ராபர்ட் அவர்களுக்கு வேற கருத்து இருக்கலாம். ஆனா கடைசியில இந்திய ராணுவத்துல இருந்து பணிபுரிஞ்சுட்டு வந்துட்டு அதற்கப்புறமாக அவங்க வந்து ரிலிஜியஸ் டிஸ்கிரிமினேஷன்ல ஈடுபடுவாங்க, அவங்க வந்து ரிலிஜியஸ் வயலன்ஸ்ல ஈடுபடுவாங்க அப்படின்னு சொன்னோம்னா மறுபடியும் நம்ம ராணுவத்தை நம்ம இழிவாக பேசுவதா இருக்கு. அவங்க அந்த 4 வருஷத்துல என்ன இன்கல்கேட் பண்றாங்க, அந்த 4 வருஷம் கம்மியாக இருக்கலாம், அவர்களுக்கு சாட்டிஸ்பாக்சன் இல்லாம இருக்கலாம், ஜாப் செக்யூரிட்டி இல்லாம இருக்கலாம், அதெல்லாம் நம்மளோட பாலிசி ப்ரொடெக்ஷனை பத்தி நம்ம பேசுறது. ஆனா அங்க இருந்து ஒரு ட்ரைனிங் பெற்றுட்டு அங்க இருந்து இன்ட்ராக்டர் ஆகி அவர்கள் அங்க இருந்து அவர்களுக்கு வர ட்ரைனிங்க்கு அப்புறமா அவர் வந்து என்ன மாதிரி ஒரு துறையில இருப்பாரு, அவர் என்ன விதத்துல அவருக்கு செக்யூரிட்டி இருக்கும் அப்படின்னு பேசினா அது சரியான விஷயம். ஆனா அவர்கள் எல்லாம் ரிலீஜியஸ் வாருக்கு போவாங்க, அவங்க எல்லாம் வந்து மத கலவரங்கள்ல ஈடுபடுவாங்க அப்படின்னு சொன்னா அது மறுபடியும் தவறான விஷயம். இது ஏற்றுக்கொள்ள முடியாது. மூன்றாவது, நீங்க தேர்தல் சார்ந்து கேட்டீங்க, அப்ப கொள்கை சார்ந்து ஏற்றுக்கொள்வதாக இல்லையா அப்படி நம்ம வாதிடலாமே தவிர நம்ம நாட்டையும் நம்ம நாட்டு மக்களையும் நம்ம ராணுவத்தையும் நம்ம சுதந்திர போராட்ட வீரையும் இழிவுபடுத்துவது சரியான விஷயம் கிடையாது. இவ்வாறு தொடர்ந்து அந்த கூட்டணியை சார்ந்த காங்கிரஸ் கட்சியாக இருக்கட்டும், திமுக கட்சியாக இருக்கட்டும் பேசிக்கொண்டே வருகிறார்கள். இந்தியா ஒரு தேசம் கிடையாது அப்படின்னு அவர்களை சார்ந்த ஒரு தலைவர் பேசுவார். இதை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதற்கான தகுந்த பதிலை அவர்கள்